வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீக். இன்னைக்கு இந்த வீக்கான முக்கியமான டேட்டா நமக்கு ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் புதன்கிழமை இருக்கு. திங்கக்கிழமை அன்னைக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது. டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய சென்ட்ரல் பேங்கோடைய ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ்டியோடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்களா அல்லது அதிகப்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வரக்கூடிய 2 நாள் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்டில் கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். பட் ஒரு ஓவர் ஸ்கெட்சாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட செப்டம்பரில் வரல தான் ஹைக் ஆகிறதுக்கு சான்சஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. இதில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வெறும் 30% எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த முறை வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ஏறுமா அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அதனால கோல்டுக்கு இது பாசிட்டிவாக அமையும். செப்டம்பரில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கண்டிப்பாக ஹைக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இதுக்கு வந்து 70% ஆல்மோஸ்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வருது. பட் ஜூலையில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஒரு நியூட்ரலைஸ் டேட்டாவாக தான் வரப்போகுது. இது வந்து ஏறுறதுக்கான சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 30% தான் இருக்குது. பட் நமக்கு செப்டம்பரில் வர்றது வந்து ரொம்ப வலுவாக செப்டம்பரில் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க இந்த இயர் எண்டுக்குள்ளே 2026 ஒரு முறை அல்லது 2 முறை மினிமம் 1 டைம் அப்படிங்கிறது கம்பல்சரி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கு அப்படின்னு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு இந்த ஜூலையில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட செப்டம்பர் தான் அதிக ஃபோக்கஸிங்காக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அக்டோபர் அந்த ப்ரெஷர் வராது, டிசம்பரில் திருப்பி இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. பட் நம்ம என்னதான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாலும் ஃபைனலாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம டேட்டா இருக்கும். இந்த வீக் வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸில் பார்த்தால் கூட ஆன் வெனஸ்டே புதன்கிழமை இருக்கக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் ஒரு 1 or 2 days மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டா ஓகே இப்போ 3.7 இருக்கு, 7.5 இருக்கு. இப்போ இதை வந்து 4% அப்படின்னு உயர்த்திட்டா என்ன ஆகும், அல்லது 3.75% இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% ஏற்றிட்டா இது யூஎஸ்டிக்கு பாசிட்டிவ், ஓகே, கோல்டுக்கு நெகட்டிவ். ஒருவேளை எதுவும் இல்லாமல் அதே ரேட்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டா அது யூஎஸ்டிக்கு நியூட்ரல் தான், கோல்டுக்கு பாசிட்டிவ். ஓகேங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எஃப்ஓஎம்சி மெம்பர் ஸ்பீச் இருக்கும். ஓகேங்களா? ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அதில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக ஏற்றுவோம் அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க. அந்த இம்பேக்ட்டுக்கு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 2 பக்கம் நடக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் ஏற்றிட்டா ஸ்ட்ராங்காக வந்து டாலர் இண்டெக்ஸ் மேலே போகும். இப்போ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்கி இருக்கணும். பட் மார்க்கெட் வரல, இன்னும் வந்து மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட்டை தான் புஷ் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட 102ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட மார்க்கெட் இருக்கு. மேபி இந்த ஹை பிரீச் ஆனால் மேலே போயிட்டு திருப்பி திரும்பும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விங் தான். இந்த ஸ்விங் எப்போ வேணாலும் எண்ட் அப் ஆகும், இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து ஒரு புஷ் கொடுக்கலாம் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டா. ஓகேங்களா? ஸோ அது நடக்கலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த பாட்டம் பிரேக் ஆனாதான். ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே மார்க்கெட்டில் ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா, ஓகே, கீழே வந்துட்டா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அது பிரேக் அவுட் ஆகும்னு. கீழே வரல, இங்கேயே சப்ஸ்டெயின் ஆகி நிற்குது, அல்லது மார்க்கெட் வந்து மேலேயே ஹோல்ட் ஆகி நிற்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது இந்த 2 daysல நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஈரோஎஸ்டி. ஸோ ஈரோஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலை, ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 4 hour சார்ட் எடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த
சேனலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் செல் சைடு தான் ப்ரெஷர் இருக்கு. இப்போ வரைக்கும் பை சைட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரல. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோவை இன்னொரு முறை மார்க்கெட் பிரீச் பண்ணுறதுக்கான உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இந்த இடத்துல தெரியுது. ஸோ ஹீரோ எஸ்டியில் எனி செல் செட்டப் செல் எடுத்துக்குங்க. பவுண்டு எஸ்டிஎம் சேம் அதே ஸ்டோரி தான். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் அது மார்க்கெட் கீழே வரணும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம பை செட்டப் பார்க்கலாம். ஸோ ஒன் மோர் ட்ராப் அப்படிங்கிறது பவுண்டு யூஎஸ்டி மார்க்கெட்லேயும் இருக்குது. டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ரேஞ்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் திருப்பி போய் டச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அதனால ப்ரைஸ் வந்து ஒன் மோர் ட்ராப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் இறங்குற அந்த கண்டிஷனை பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் இங்கேருந்து இறங்குது, திருப்பி மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் இங்கேயே சப்போர்ட் எடுக்குது, திருப்பி இங்கே போய் எடுக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ்க்கு வரும். ஸோ தட் இப்போ ப்ரைஸ் வந்து கீழே திரும்பலை, இந்த இடத்துல பிரேக் ஆகி திரும்பலை, இந்த நம்ம எதிர்பார்த்துருந்த அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வரல, அதையும் உடைக்கிறான் அப்படின்னா கீழே வந்து இந்த எட்ஜ் சப்போர்ட்ல தான் மார்க்கெட் திரும்பி போகும். ஸோ இதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுவானா அப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன்னா அதுக்குள்ள ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா திருப்பி மேலே போய் இந்த ஹை பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஆக மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லோடைய ஹாஃப் அ வேல இருக்கும். கீழே இருக்கிற இந்த மல்டி சப்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சப்போர்ட்லையும் வரலாம் அல்லது இங்கேயும் வரலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து டேர்ன் ஆனால் மட்டும் பை எடுங்க, இல்லைன்னா கண்டினியூட்டி செல் எடுங்க. இங்கே தான் நமக்கு திருப்பி ஒரு பெரிய லாங் பை அப்படிங்கிற கான்செப்ட் அமையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஓடிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து பெருசாக கெயின் ஆகலை. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கு. எனி டைம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி வந்து கீழே இறங்கிட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது இன்னும். ஸோ இந்த சேனலில் வந்து நமக்கு வந்து உடைச்சிட்டான் அப்படின்னாவே நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட்டு உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய அமைஞ்சிரும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழே உடைக்காம சேனலை திருப்பி ஹையர் பண்ணிட்டா நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. பெருசாக ரொம்ப தூரம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு இல்லை, ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே போயிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அல்லது இங்கேயே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ரைட், ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே ட்ராப் ஆகும். இந்த வீக் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஈக்குவலாக மார்க்கெட்டில் நின்றுருக்கு. ஸோ இப்போ கீழே வரும்போது இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு நிற்கும். இந்த டாப் பிரேக் ஆனால் தான் ட்ரெண்ட் அப் ஆகும். இல்லைன்னா திருப்பி இங்கேருந்து இன்னொரு ஃபால் மார்க்கெட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்கில் எடுத்துக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ட்ராப் கொடுத்துட்டு கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அப்சைடு ஒரு சின்ன ஷார்ட் கரெக்ட் கொடுத்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டா திருப்பி மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் வேவாக எடுத்துக்கலாம், இது செகண்ட் வேவாக எடுத்துக்கலாம், இது தேர்ட் வே. இப்போ இந்த ஃபோர்த் வே முடிஞ்சால் மார்க்கெட் திருப்பி இன்னொரு முறை ஒரு ஃபிஃப்த் வே கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபால் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலேயே தான் ஹோல்ட் ஆகி நிற்கிது. ஸோ கீழே வரல. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா கரெக்ஷன் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா மார்க்கெட் வந்து பை சைடில் தான் இருக்கும். ஜப்பானுக்கு பார்த்தீங்கன்னா வர ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அந்த டைமில் யூஎஸ்டி ஜப்பானில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. அதுக்குள்ளே நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்ஸ்டே வந்துடும். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜஸ் டைப் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கு. எப்போ வேணாலும் ஒரு ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுக்கு இந்த மல்டி சப்போர்ட் லெவல் இதை ஓகேங்களா, இந்த மல்டி சப்போர்ட் லெவலை அவன் வந்து உடைச்சிட்டானா மார்க்கெட் ஃபால் வரும். இல்லை அப்படின்னா
இங்கே வந்துட்டு புஷ் பண்ணி அந்த ஹையர் சைட்லேயே மார்க்கெட் ஹோல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூஸ் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாசிட்டிவாக வருதா என்னங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த பெரிய லெவல்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். அது வரைக்கும் மண்டே அண்ட் டியூஸ்டேல என்ன மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே வீடியோவில் சொல்லியிருப்போம், ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ணும்போது ஒரு புல்லிஷ்னஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. பட் இது வந்து பியூரான புல்லிஷா அப்படின்னு நம்ம இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் சப்போர்ட்டை வச்சு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறதுல ரெண்டு குழப்பமான விஷயங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எது ஆக்டிவேட் ஆகுதோ நம்ம அந்த சைடு போக வேண்டிய சூழ்நிலைக்கு இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவல் இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் போகும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் போடலாம், இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் போட்டு மார்க்கெட் வந்து மேலே இங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல தான் கோயின்சைட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷனை நம்ம பார்த்தோம். இதே இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்ட்ராக்டிங் இப்போ நடந்திருக்கு. ரைட்டுங்களா? இது வந்து கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிள். ஸோ தட் நமக்கு வந்து இந்த பாட்டமோ அல்லது இந்த பாட்டமோ வந்துட்டா இது இன்னொரு முறை கீழே பிரேக் ஆகிடும். ஓகே, இந்த பிரேக் கொஞ்சம் நல்லாவே ஃபால் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனை வச்சு மேலே புஷ் பண்ண போறானா இல்லை கீழே வர போறானா அப்படிங்கிறது தான் இந்த ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹையராக போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 hours சார்ட்ல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கு. மார்க்கெட் டிராப்ல வந்து ஒரு பேஸ் லெவல் இருக்கு. ரைட்? அப்போ இந்த பேஸ் லெவலை போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கானா? இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வேவ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் பார்த்தோம்னா ஒருவேளை இது ஏபிசி கம்ப்ளீட் ஆகிட்டு இது ஃபர்ஸ்ட் வேவ் ஆகி இது செகண்ட் வேவ் ஆகி இது தேர்ட் வரத்துக்கும் சான்சஸ் உண்டு. பட் இந்த பேஸ் பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து உடைச்சிட்டான், ஹோல்ட் ஆகி நின்றுட்டான், நல்லா பிரேக் பண்ணி நின்றுட்டானா வர ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம பை ட்ரை பண்ணலாம். அப்போ 4100 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். நெக்ஸ்ட் லெவல் நமக்கு 4170. ஸோ 4170 மார்க்கெட் இன்னொரு முறை பிரேக் பண்ணிட்டா நம்ம வந்து பியூரா சொல்லலாம் நம்ம எதிர்பார்க்குற ரெசிஸ்டன்ஸ் 4300 அல்லது 4420 லெவலுக்கோ மார்க்கெட் போகும். 4420 அல்லது 4300க்கு போகணும்னா முதல்ல இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகணும். ஓகே, ஸோ இந்த இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ் பாயிண்ட். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ் பாயிண்ட் 4100. 4100ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஸ் லெவல். இங்கிருந்து வர மார்க்கெட் இப்படி மேலே போய் கீழே வந்து இப்படி மேலே போகும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து இப்படி ரிஜெக்ஷன் பண்ணுது, இந்த மாதிரி ஷேடோ ரிஜெக்ஷன்ஸ் பண்ணிட்டா திருப்பி வந்து இந்த இடத்துல ஒரு சேனல் ஃபார்ம் ஆகும். அந்த சேனல் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் குறைஞ்சி போயிடும். கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கேட்கலாம், நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ வந்து 3 ட்ரைப் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ட்ரிபிள் பாட்டம் போட்டிருக்கு டேல அண்ட் 4 ஹவரில் ஒரு ட்ரிபிள் பாட்டம் போட்டிருக்கு இல்லையா? அப்போ வந்து மார்க்கெட் மேலே தானே போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்கும் மேலே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைட் புஷ் பண்ணுறதுக்கான டார்கெட்ஸ் தான் இருக்குது. இங்கே மேலே வந்து இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே எப்படி நமக்கு வந்து 1, 2 and 3 டச்சஸ் இருக்கோ அதே மாதிரி 1, 2 and 3 டச்சஸ் வந்து இது கான்ட்ராக்டிங்கை கிரியேட் பண்ணிடுச்சு. அப்போ ப்ரைஸ் வந்து மேலே போகணும்னா இந்த சினாரியோ இப்போ நம்ம சொன்ன அந்த பேஸ் பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் வந்து உடைக்கிறதுக்காக வரான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அங்கே போகலை, அங்கே ஷேடோ ரிஜெக்ஷன் தான் வருது, அல்லது மண்டே மார்க்கெட்டில் ஓப்பன்லேயே மார்க்கெட் கீழே உடைக்கிறான் அப்படின்னா இந்த மார்க்கெட் மேலே ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக 4100 எப்படி உடைச்சி க்ளோஸ் பண்ணுறான். இப்போ ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ஷேடோ போனால் அக்செப்ட் பண்ணாதீங்க. கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு 2 hour ஃப்ரேம்லேயோ அல்லது ஒரு 1 hour ஃப்ரேம்லேயோ கம்பல்சரி இருக்கணும்.
வந்தால் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதெல்லாம் பை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பெரிய கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிற சினாரியோ ஏதாவது கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் நான் வீடியோ கொடுக்குறேன் ஆஃப்டர்நூனில். ரைட்டுங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் இந்த டைமில் வச்சு தான் இந்த வீக் பண்ணணும். ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறமும் மார்க்கெட் அதே 100 பாயிண்ட்ஸோ இல்லை 120 பாயிண்ட்ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சஸ்குள்ளே இருந்தாலுமே கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். முன்னாடியே வாய்ப்பு கிடைச்சிட்டா உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ லைவ் மீட்டில் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக புதன்கிழமை லைவ்ல டிஸ்கஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு கம்ப்ரெஷனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிடுக்கு. ஓகே, ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60 மேலே ஹோல்ட் ஆகி நிற்கணும். 60க்கு மேலே ஹோல்ட் ஆகல, ரிஜெக்ஷன் தான் எடுக்கு. ஸோ 60க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டா மார்க்கெட் ஃபார்வர்ட் அப்சைட், இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து 56க்கு கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா டவுன் சைட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 60க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, ஒரு 4 ஹவர்லேயே பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா திருப்பி அதை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் நம்ம பை செட்டப் எடுக்கலாம். அப் டு $72 வரைக்கும் நம்ம பை செட்டப்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நல்லா 60க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்குதான்னு பார்க்கணும். இல்லை 56 உடைக்கிறான் அப்படின்னாவே அங்கே வந்து நமக்கு க்ளோஸ் தேவையில்லை, ஷேடோ உடைச்சிட்டாவே நம்ம வந்து மார்க்கெட் செல் சைடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் மண்டே மார்க்கெட்டில் அப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் திருப்பி எடுக்கணும். பிட்காயின் பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இப்போ மார்க்கெட் இருக்குங்க. ஒன் மோர் ஹைக் போயிட்டு மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் மோர் ஹைக் அப்படின்னு போகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை ஒரு முறை உடைச்சிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது வரும். அப் டு 74 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்கு மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் செல் செட்டப் தான் மார்க்கெட்டில் இருக்குது. பை அப்படிங்கிறது இனிமேல் தான் கிரியேட் ஆகும். ஒன் மோர் ட்ராப் கொடுத்துட்டா இந்த லோவை மார்க்கெட் வந்து பிட்காயின் வந்து ஒன் மோர் ட்ராப் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் மார்க்கெட்டில் நல்ல பை செட்டப் கிடைச்சா பை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு இம்பல்ஸ் முடிஞ்சதுக்கான கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு மார்க்கெட் ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்து இப்போ புஷ் பண்ணுது. ஒன் மோர் ஹப் போனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு 85ல மார்க்கெட் ஆனால் ஒரு 91 வரைக்கும் போயிட்டு இப்போ நிற்குது. இன்னொரு ஒன் மோர் சின்ன ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அது 78 அல்லது 74 இந்த ஜோனில் தான் மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுக்கும். அது மேலே போகலாம், இல்லை மார்க்கெட் போக முடியாமல் இங்கேயே சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு, இந்த ஹைக்கு மேலே போகாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா அப்புறம் செல் பண்ணலாம். அப்போ இந்த வீக் அல்லது கம்மிங் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு ட்ராப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அது நேராக வரலாம் அல்லது மேலே போயிட்டு கீழே வரலாம். ஒரு கரெக்ஷன் செல் மாதிரி தான் இது. வந்து ட்ரெண்டிங் செல் எடுக்க தேவையில்ல, கரெக்ஷன் செல் எடுக்க வாய்ப்பு மார்க்கெட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கீழே வரும்போது அது நிற்கிது அப்படின்னா பை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அந்த செல்லை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு லைவ் மீட்லேயோ அல்லது டெய்லி வீடியோஸ்லையோ எதுலையாவது ஒன்றில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.